ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தளபதி விஜய் அவர்களை பார்த்தோம்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே விமர்சித்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ என்னடா அப்படின்னா சபாநாயகரே வந்து தளபதி விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாரு. அதுவும் பார்த்தோம்னா மதத்தின் ரீதியை வேறு அட்டாக் பண்ணுறாரு. யார் அப்படின்னா சபாநாயகர் அப்பாவும். ஸோ இவர் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை பேசி வச்சு கான்ட்ரவர்சி ஆக்கி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட அம்மா சோபா சந்திரசேகர் இருக்காங்க, அவங்க பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டியன். தளபதி விஜய் அவர்களை பார்த்தோன்னா பிஜேபி தான் வந்து இறக்கி விட்டுருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா சிறுபான்மையினரோட வாக்கை வந்து பிரிக்கிறதுக்காக பிஜேபி தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கவே சொல்லியிருக்கு. அதனால தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரு. ஸோ ஒரு சபாநாயகர் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இவர் அரசியல் பேசட்டும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் விமர்சனங்கள் வைக்கட்டும், இல்லை அப்படின்னா அரசியல் பற்றி பேசட்டும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர் வந்து மதத்தின் ரீதியாக தளபதி விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா இவரும் கூட திமுகவோட கையாளாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி பல பேருக்கு சந்தேகம் வந்து சோசியல் மீடியாஸில் இப்போ அவரை வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இவரோட வேலை என்ன அதை மட்டும் பார்த்துருந்தா பரவாயில்ல. மதத்தை வச்சு பேசுறதுனால தான் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருச்சு. சரி, இப்போ தளபதி விஜய் அவர்களோட அம்மா சோபா சந்திரசேகர் பார்த்தோன்னா ஒரு ஹிந்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, அவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்டினாக இருந்தாலும் கூட பார்த்தோன்னா விஜய் அவர்கள் மேலே வந்து அதிகமான அன்பு வச்சிருக்கிறதும் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறதும் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தான். அவங்க பார்த்தோன்னா கிறிஸ்டினாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் மேலே எல்லாருக்குமே இருக்கிறது ஒரு அளவு கடந்த அன்பு. அதில் ஹிந்துக்கள் தான் பல பேர் இருக்காங்க. ஸோ சிறுபான்மையரை தவிர பார்த்தோன்னா ஹிந்துக்கள் தான் அதிகமாக வந்து தளபதி விஜய் அவர்களை விரும்புறது. அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களை எப்பவுமே பார்த்தோன்னா ஒரு ஹிந்துவாக தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். அவரும் பல இடங்களில் நம்மளுக்கு அப்படி தான் பார்த்தோன்னா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. அவர் கிறிஸ்டினாக இருந்தாலும் பார்த்தோம்னா சர்ச்சுக்கு நம்ம அதிகமாக போய் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஹிந்து கடவுள் கோயில்களுக்கு நிறைய டைம் போய் பார்த்துருப்போம். ப்ளஸ் எல்லா பண்டிகையிலையும் பார்த்தோன்னா அவர் கலந்துக்குவார். நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். தன்னோட சொந்தக்காரங்க, அதுக்கப்புறமா வந்து தனக்கு தெரிஞ்சவங்க எல்லார் வீட்டுக்குமே பார்த்தோன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே கலந்துக்குவார். எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவரை வந்து ஹிந்து ரீதியாக தான் நம்ம பார்த்து அதிகமாக வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கே தவிர கிறிஸ்டின் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவர் எங்கேயாவது சர்ச்சுக்கு போய் நம்ம பார்த்துருப்போம் அதிக அளவில் இருக்காது. அதிகமாக பார்த்தோன்னா இந்த மாதிரியான விழாக்கள் தான் அவர் இருப்பார். தன்னை வந்து ஹிந்து அப்படின்னு தான் தளபதி விஜயனும் பார்த்தோன்னா அடையாளப்படுத்திக்குவார். அதுக்காக அவர் ஒரு ஹிந்துத்துவவாதின்றதெல்லாம் கிடையாது. அவருக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கேட்டகரி தான். அதனால தான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியே இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போது சிறுபான்மையினரோட வாக்கு பிரிக்க தான் பிஜேபி விஜய் அவர்கள் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாருல. அப்போ அந்த வாக்குகளை பிரிச்சுட்டாலே பிஜேபி ஜெயிச்சிருமா? இது என்ன பார்த்தோன்னா ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் பார்த்தோன்னா இப்போ பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. எந்த ஹிந்துக்களும் பார்த்தோன்னா, அதாவது உண்மையாலுமே தமிழ்நாட்டை நேசிக்கிற யாரும் பார்த்தோன்னா பிஜேபிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத எல்லாரோட நிலைப்பாடுமே. அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வந்து இந்த வாக்கு பிரிச்சுட்டார் அப்படின்னா பார்த்தோன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதில்லை. இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனாலே பார்த்தோம்னா ஹிந்துக்கள் பல பேர் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. அந்த வாக்குகளும் சேர்த்து பிரிச்சிருவார். அதனால் திமுக விஷயம் தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் பிஜேபி கூடயும் சரி திமுக கூடயும் சரி கூட்டணி அந்த காலத்திலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறமா சப்போஸ் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லணும்னா கூட பார்த்தோன்னா கூட்டணி வைக்கலாம். இப்போ திமுக பார்த்தோன்னா விஜய் கூட இப்பவும் கூட்டணி வைக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அவர் ஆரம்பித்த முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ கொள்கை பார்த்தோன்னா சமரசம் பண்ணிட்டு எப்படி கட்சி கூட கூட்டணி வைப்பாங்க பிஜேபி கூட? தளபதி விஜய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது அவர் தான் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னா உண்மை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை தளபதி விஜய் அவர் மேலே கிரியேட் பண்ணி அவருக்கு பார்த்தோன்னா ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும். திமுகவோட மிக முக்கியமான ஆயுதமே பார்த்தோன்னா யார் புதுசாக வந்தாலும் அவங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறதா வேறு எதுவும் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் திராவிடத்தை முழுசாக ஒழிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நினச்சது கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா திமுகவே ஆதரித்து நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் திராவிடம் செஞ்ச எதையுமே மறக்கலை, எந்த நல்லதையும் பார்த்தோன்னா கொச்சைப்படுத்தும் கிடையாது. அவர் எதுக்கிறது என்ன அப்படின்னா வாரிசு அரசியல் ப்ளஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். இந்த 5 வருஷத்தில் பார்த்தோன்னா இந்த 4 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டு தான் பார்த்தோம்னா இந்த டைமில் நம்ம வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். இப்போ பார்த்தோன்னா திராவிடத்தை அவர் எதுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திராவிடத்தை எதுக்கவே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுக தான் அந்த நல்லது பண்ணணுமா, நாங்களாம் வந்து பண்ணக்கூடாதா, புதுசாக ஒரு கட்சி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் வர்றாரு. இவங்க உடனே பார்த்தோன்னா திமுகவை வந்து எதுக்குமே ஆகாத மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சொல்கிறார் அப்படின்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவர் எதுக்கிறது வாரிசு அரசியல் தான்.
கலைஞர் இருந்தார், ஓகே. அதுக்கப்புறமா ஸ்டாலின் வந்தார், சரி ஓகே. இப்போ பார்த்தோன்னா உதயநிதி வர்றாரு, அதுக்கப்புறமா இன்பநிதியும் வருவார். இந்த அரசியல் சரியான அரசியலாக இருக்காது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறது. தளபதி விஜய் அவரும் அதை தான் எதுக்குறாரு. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அப்படின்னு தளபதி பார்த்தோன்னா பேசுனது எதுக்காக? இதுக்காக தான். இவங்க உடனே பார்த்தோன்னா திமுக எதுவுமே பண்ணல அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் அவர் சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா இப்போ தளபதி விஜய் மேலே இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட நிலைப்பாடு. அவர் தெளிவாக தான் இருக்கார், இவங்களுக்கு அது புரியல. இப்போ பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கணும் அப்படின்றக்காக தான் இவங்க இப்படி ஒரு ரூட்டை கையில் எடுத்திருக்காங்க. அது சபாநாயகரை வச்செல்லாம் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது. இதுன்னு எத்தனை காலத்துக்கு இதையே ஓட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர் பார்த்தோன்னா 2வது மாநில மாநாடு அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அது மதுரையில் நடக்கும் போது ஒரு ஆகஸ்ட் 25th அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு தனி ஃப்ளைட் வச்சுருக்காரு. அந்த ஃப்ளைட்டை வாங்கி கொடுத்தது பிஜேபி அப்படின்னு இன்னொரு ரூமர். சத்தியமாக முடியல. இந்த மாதிரியெல்லாம் எப்படி தான் பார்த்தோன்னா இவங்களுக்கு பேச தோணுன்னு தெரியல. தளபதி விஜய் அவர்களுக்கு யாரும் தனி விமானம் வாங்க தேவையில்லை, வாங்கி கொடுக்க தேவையில்லை. அவரே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கோடிகளில் பொருளக்கூடிய ஒரு நபர் தான். அவர் நினச்சா அவரே வாங்கலாம். இது எதுக்கு பிஜேபி வந்து வாங்கி கொடுக்கணும்? ஸோ இது ஒரு சைடு ஒரு டாப்பிக்காக இதுக்கு என்ன இது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு குரூப் இதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இதை பற்றியெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி மிக முக்கியமான நபர்களெல்லாம் வச்சு கூட விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் பிஜேபி தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு பேச வைக்கிற இந்த குரூப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.